நடிகர் விஜய் புதிதாக வாங்கி இருக்கக்கூடிய கார் ஒன்றினுடைய வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். விஜய் வாங்கி இருக்கக்கூடிய அந்த கார் என்ன, இதற்கு முன்னாடி அவர் வைத்திருந்த கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகம் தேடப்படக்கூடிய ஒன்னாகவும் இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ விஜயினுடைய ரசிகர் ஒருவரால் எடுக்கப்பட்டு சோசியல் மீடியால பகிரப்பட்டு இருக்கு. விஜய் வாங்கி இருக்கக்கூடிய இந்த லெக்சஸ் LM காரினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய வீட்டில இருந்து விஜய் இந்த கார்ல வெளியே வரக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல தான் அவர் தன்னுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் விற்க போவதா சில அறிவிப்புகள் வந்தது. இதை தொடர்ந்து அந்த காரையும் வித்திருக்கிறதா சில அறிவிப்புகளும் வந்திருக்கு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய்க்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல எவ்வளவோ கார் இருந்தாலும் மித்த எல்லா காருக்கும் அவருடைய டிரைவர்ஸ் தான் அந்த காரை ஓட்டுவாங்க. ஆனா ரோல்ஸ் ராய்ஸை பெரும்பாலும் விஜய் தான் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. பீஸ்ட் படம் வெளியானப்ப கூட நெல்சன் மற்றும் படக்குழுவினரோட அந்த கார் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு நடிகர் விஜய் வந்து அந்த ஈசிஆர் ரோட்ல போற அந்த வீடியோ ரொம்பவே சோசியல் மீடியால அதிகம் பகிரப்பட்டது. விஜயினுடைய ரசிகர்கள் அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சமயத்துல இந்த நிலையில தான் அந்த காரின் மீது சில வழக்குகள் இருக்கு. அந்த காரணாலதான் விஜய் முத ஃபைன் கட்டினாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு. முழுவதுமாக சினிமா துறையிலிருந்து விலகி முழுநேர அரசியல் தலைவராக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியின் மூலமா தன்னை அறிமுகப்படுத்திக்க போயிருக்காரு. இந்த நிலையில அவரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிலர், அவருக்கு ஆகாத சிலர் அப்படிங்கிறவங்க அவருடைய முன்னாடி என்னென்ன வழக்குகள் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால எந்தவித சின்ன தவறுமே தன் மீது யாருமே கண்டுபிடித்தர கூடாது அப்படிங்கறதன் அடிப்படையில அந்த காரை அவர் விற்றதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமான கார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த காரை விற்பதற்கு நடிகர் விஜய் முடிவு எடுத்து அதை ஒரு தனியார் விளம்பர நிறுவனம் மூலமாக தற்போது விற்று முடித்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய வால்வோ காரையும் நடிகர் விஜய் விற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில தான் இது ரெண்டையுமே வித்துட்டு நடிகர் விஜய் இப்போ லெக்சஸ் LM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆடம்பரமான சொகுசு காரை வாங்கி இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. அந்த கார் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே அதிகம் தேடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த காரினுடைய மதிப்பு 2.5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை தமிழ் சினிமாவில் வைத்திருந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பேர் தான். AR ரஹ்மான், நடிகர் விஜய், அதே போல இயக்குனர் சங்கர் அப்படின்னு ரொம்ப வெகு சிலர் தான் வைத்திருந்தார்கள். அந்த வகையில இந்த லெக்சஸ் LM காரும் இப்போ ரொம்பவே தனித்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிற அதே சமயத்துல நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போறப்ப ஒரு எளிமையான ஒரு தலைவரா, மக்களுக்கான தலைவராக தான் இருக்கணும். இந்த நேரத்துல இவர் இப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கார்லாம் வாங்கிட்டு இருக்காரு, இவர் இப்படி மக்களுக்கான தலைவராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான சிலரும் இந்த விமர்சனமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஒரு 10 செகண்ட் வீடியோவை நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இப்போ கோட்டினுடைய அப்டேட், கோட் படத்தினுடைய ரிலீஸ் அப்படின்னு ஏற்கனவே வெறித்தனமான வெயிட்டிங்ல காத்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜயின் ரசிகர்களுக்கு இந்த 10 செகண்ட் வீடியோவே பெரும் வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.